எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் பாலிடிக்ஸ் எல்டிஆர் சேனலுக்கு உங்க எல்லாரையும் சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட வரவேற்கிறேன். யாரும் பேசாததை பேசுவோம் அப்படிங்கிற தலைப்புல நான் டெய்லி ஒரு வீடியோ யூடியூப்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் மேக்சிமம் யாரும் பேசாத விஷயங்களை தான் பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இன்னைக்கும் பேச போறோம். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடியோட நாட்டு மக்களுக்கான வேண்டுகோள் ஒண்ணு, இன்னொன்னு தமிழ்நாடு அரசோட இருமொழி கொள்கை, அப்புறம் வழக்கம் போல தமிழ்நாடு பாஜக தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்றால் அது நமக்கு தமிழக மக்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகளை அளிக்கும் அப்படிங்கறத பத்தியும் சுருக்கமா பேசிடலாம். சோ நாட்டு மக்களுக்கு பிரதமர் விடுத்துள்ள வேண்டுகோளில் தங்கம் வாங்குவதை குறைப்பதற்கும் வெளிநாட்டு பயணங்களை ஒத்தி வைக்கவும் இது மாதிரி பல வேண்டுகோள்களை அவர் விடுத்திருக்காரு. அதுல முக்கியமான ஒன்று பெட்ரோல் சிக்கனம். பெட்ரோல் சிக்கனம்ங்கிறது இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் திருப்பி மறுபடியும் இப்ப வருது. இதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈரான் மீதான ஒரு தாக்குதல். ஈரான் மீதான தாக்குதல் காரணமாக கடலில் கப்பல் போக்குவரத்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு ஒட்டுமொத்த கிழக்காசியாவும் கடுமையான சவால்களை எதிர்கொண்டு வரும் சூழ்நிலையில பிரதமர் நரேந்திர மோடி ரொம்ப ஒரு சாதுரியமான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, வெனிசுலா நாட்டு கூட ஒரு ஒப்பந்தம் போட்டு அவங்ககிட்ட இருந்து பெட்ரோலியம் பொருட்களை வாங்குறது. அப்படி வாங்கும்போது வெனிசுலா சவுத் அமெரிக்காவில் இருக்கிறதுனால அங்கிருந்து வர ஷிப் அப்படியே அட்லாண்டிக் கடல்ல தெற்கு நோக்கி பயணம் மேற்கொண்டு இந்தியன் ஓசன்ல கிழக்கு நோக்கி பயணம் மேற்கொண்டு மறுபடியும் வடக்கு நோக்கி வந்தால் இந்தியாவோட மேற்கு பகுதிகளில் இருக்கிற துறைமுகங்களுக்கு எளிமையா வந்துடலாம். அந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை. இது ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டமும் கூட. இதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் நமது பிரதமர் மேற்கொண்டு வருகிறார். அப்படிங்கும்போது இதை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் இந்த ஈரான் வார்னால பெட்ரோலிய பொருட்கள் மட்டுமில்ல, உரத்தட்டுப்பாடு இது மாதிரி பல பாதிப்புகள் வரும். அப்படிங்கும்போது அதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு, அதையெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு என்ன பண்றதுங்கிறத நம்ம வெளியுறவு அமைச்சகத்துடன் இணைந்து பிரதமர் நரேந்திர மோடி பல திட்டங்களை தீட்டி வருகிறார். அப்படிங்கிற போது அவர் பெட்ரோலிய பொருட்களை பயன்படுத்துவதை குறைக்கும் வகையில் பொது போக்குவரத்துக்களை பயன்படுத்தி, இப்போ இதில் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னாடி அனைத்து பெண்களுக்கும் அனைத்து பேருந்துகளிலும் இலவச பயணம் அப்படின்னு சொன்னதுல கூட அதுல ஒரு பெரிய விஷயம் அடங்கியிருக்கு. ஏராளமான பெண்கள் டூ வீலர்ல போயிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி பஸ்ல ஃப்ரீ அப்படிங்கும்போது அவங்க பஸ்ல போறதுக்கு ஆரம்பிச்சாங்கன்னா அதனால டிராபிக் பெரிய அளவுல பெருநகரங்களில் குறையும். பெட்ரோலிய பொருட்கள் பயன்பாடு, அதனால் ஏற்படக்கூடிய மாசு இது எல்லாமே குறையும். பொதுவாகவே மக்கள் பொது போக்குவரத்தை அதிக அளவில் பயன்படுத்தும் போது காற்று மாசடைவது மிக கணிசமான அளவில் குறையும் என்பதோடு இன்னைக்கு பெருநகரங்கள் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை போக்குவரத்து பிரச்சனை தான். இப்ப சென்னையில எடுத்துட்டீங்கன்னா, கிண்டியிலிருந்து கோயம்பேடு போற வரைக்கும் அந்த ரோடு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமான டிராபிக்கா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட என்டையர் தமிழ்நாடு எக்ஸப்ட் இந்த தர்மபுரி, வேலூர் அந்த மாதிரி இடங்களை தவிர என்டையர் தமிழ்நாடு மற்றும் கேரளாவிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய அத்தனை பேருந்துகளும் அந்த வழியில் தான் வரும். இப்ப அது கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்த பின்னாடி அது கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அதே நேரத்துல அண்ணா சாலையில நீங்க போனீங்கன்னா பயங்கர டிராபிக் தான் இன்னைக்கும் இருக்கு. அப்ப இந்த பிரச்சனைகளை குறைக்கணும்னா பொதுமக்கள் பொது போக்குவரத்துக்களை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாய தேவை இருக்கும் போது பெண்களுக்கு இலவசமா பேருந்து அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அறிவிச்சார்னா, இந்த பெண்கள் ஒரு பெண்ணும் ஒரு தனிப்பட்ட வாகனங்கள்ல பயணம் செய்வது அந்த எண்ணிக்கை குறையும் போது போக்குவரத்து நெரிசலும் குறையும், அந்த காற்று மாசு அடைவதும் கணிசமாக குறையும். அப்படிங்கிறது அது ஒரு தொலைநோக்கு பார்வையா இருக்கு. சோ பெட்ரோலிய பொருட்களை சிக்கனமாக பயன்படுத்தணும்னு பிரதமர் நரேந்திர மோடி விடுத்த வேண்டுகோளை ஏற்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூட ஒருத்தர் ஒரு கார்ல போறதை தவிர்த்துட்டு ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரே கார்ல போறது, அதே மாதிரி பிரைம் மினிஸ்டரோட ரிக்வெஸ்டை ஏத்துக்கிட்டு வாரத்துல 2 நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் லைவ் ஸ்ட்ரீமிங்ல பண்ற அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகளே சொல்லியிருப்பது ஒரு பெரிய ஆச்சரியமிக்க ஒரு விஷயமா இருக்கு. இன்னொரு விஷயம், பிரதமரோட முக்கியமான வேண்டுகோள் பார்த்தா தங்கம் வாங்குவதை குறைக்க சொல்றார். இது நான் என்னோட தனிப்பட்ட விஷயமா கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக இதை பத்தி பேசிட்டு இருக்கேன். இந்த காங்கிரஸ் சப்போர்ட் பொருளாதார நிபுணர்கள்னு சொல்லிட்டு ஒரு சிலர் டிவியில பேசும்போது, யூடியூப்ல பேசும்போதெல்லாம் தங்கம் வாங்குங்க, நல்லது தங்கம் வாங்கினா உங்களுக்கு லாபம்னு சொல்லி மக்களை தவறான வழியில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஆக்சுவலா நாம தங்கம் வாங்குறது நமக்கு வேணா நல்லதா இருக்கலாம், பட் தேசத்துக்கு அது மிகப்பெரிய ஒரு விரோதமான செயல். இன்னொன்னு, தங்கம் வாங்காதவங்களுக்கு அதை விட பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் தான்.
ஏன்னா அதிக அளவில் நம்ம தங்கம் வாங்கும்போது நம்மளோட பணம் வெளிநாடுகளுக்கு போயிடும். அதாவது நம்ம கிட்ட இருக்கிற கையிருப்பு குறைஞ்சிட்டே வரும். இப்போ நம்ம பொருளாதாரத்துல இந்தியாவுக்குள்ளேயே உற்பத்தி ஆகிற ஒரு பொருளையவே நம்ம வாங்குறோம், அதையவே பயன்படுத்துறோம். அப்படிங்கும்போது நம்மளோட பொருளாதார வளங்கள் இந்தியாவுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. பட் வெளிநாடுகளில் இருந்து பொருட்களை இறக்குமதி பண்ணும்போது நம்ம பணம் வெளிநாடுகளுக்கு போயிடும். அதை தடுப்பதற்காகத்தான், அதாவது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல உலகமயமாக்கல் அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு இந்திய சந்தையை திறந்து விடுதல் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தாரு. பட் பிரதமர் நரேந்திர மோடி வந்த பின்னாடி உலகத்தை இந்தியாவோட சந்தையாக்குறதுக்கான எல்லா முயற்சிகளையும் அவர் மேற்கொண்டு வருகிறார். அதன் காரணமாகத்தான் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், மேக் இன் இந்தியா, இந்த திட்டங்கள் எல்லாமே உலகத்தை இந்தியாவோட சந்தையா மாற்றுவதற்கான முயற்சிகள் தான். இது காங்கிரஸ் கட்சியோட அல்லது 2014 முன்னிருந்த ஆட்சி காலத்தோட கம்பேர் பண்ணும்போது இது அப்படியே டெட் அகைன்ஸ்டா இருக்கு. பிரதமர் நரேந்திர மோடியோட விருப்பம் என்னன்னா இந்தியா வளமான நாடாக மாறணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அவர் கொண்டு வந்தார். இன்னும் ஏராளமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை நாம் தொடங்க முடியும். மேக் இன் இந்தியா திட்டம் மூலமாக உலகத்தையே நம்மோட சந்தையா மாற்றுறதுக்கான அந்த 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 மாதிரி ஒரு தொலைநோக்கு திட்டங்களைத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்டு வருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கிற முத்ரா லோன் ஆகட்டும், எந்த விதமான ஆபீஸே இது அட்ரஸே இல்லாம சாலையோரங்களில் சின்ன சின்ன தள்ளுவண்டி கடைகள் வைத்திருக்கிறவங்களுக்கு எல்லாமே வங்கிகள் கடன் கொடுக்குது. இந்த கடன்களாகட்டும், சிறு குறு தொழில்களுக்கு கடன், பெரிய தொழில் நிறுவனங்களுக்கும் கடன் உதவின்னு சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவை ஒரு பொருளாதார வளம் மிக்க நாடாக மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காரு. அதாவது பொருளாதாரத்தில் ஒரு நாடு சிறந்து விளங்குச்சுன்னா மற்ற எல்லா பிரச்சனையுமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு வளமான நாடா மாறிடும். பொருளாதாரம் இல்லை அப்படிங்கும்போது தான் மனிதர்கள் தவறு செய்யறாங்க, நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க போது இந்தியா பணக்கார நாடாச்சுன்னா எல்லா பிரச்சனைகளுமே ஆட்டோமேட்டிக்கா தீர்வுகள் கிடைச்சிடும் அப்படின்னு ஒரு நம்புறார். அதற்கான வேலைகளைத்தான் அவர் முனைப்புடன் செய்து வருகிறார் அப்படிங்கிறத நம்ம உணரும் போது பாஜகவினால், குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியால் தமிழர்களுக்கு, இந்தியா முழுவதுக்குமே இருக்கு, அதுல தமிழர்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்கணும். ஆனா இங்க இருக்கிறவங்க லேம்ப் போஸ்ட் கேட்ட கூட பிஜேபிக்கு எதிராக இருக்கு, இந்தியா ஃபுல்லாமே பிஜேபி வெற்றி பெற்றாலும் தமிழ்நாட்டில் அந்த கட்சி வெற்றி பெறாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது என்னன்னா ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள், ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு எதிராக தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. பட் இந்த நிலைமையும் மாறும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா உண்மையிலுமே பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னாடிதான் நம்மளோட வாங்கும் திறன் அதிகரிச்சிருக்கு. எல்லா துறைகளிலுமே நீங்க பாத்தீங்கன்னா சொல்ல போனா 2014 முன்னாடி ஒரு மாசத்துக்கு 2 GB இன்டர்நெட் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். 2015 கூட இந்த நிலைமை தான் இருந்தது. பட் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 2 GB 3 GB யூஸ் பண்ற அளவுக்கு வந்திருக்கும். இது இன்டர்நெட்ல மட்டும் இல்ல, எலக்ட்ரானிக் பொருட்களை பயன்படுத்துறது, டிராவலிங்லயே நீங்க பாத்தீங்கன்னா சிட்டிங் பஸ் தான் இருந்தது. 2010 ஸ்லீப்பர் கோச்சில் டிராவல் பண்ணவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருந்துச்சு. பட் இன்னைக்கு அது 10 மடங்கு 20 மடங்கு அதிகமா இருக்கு. அதே மாதிரி பிளைட்ல பயணம் பண்றவங்களோட எண்ணிக்கையும் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இப்படி எல்லா வகையிலுமே பொதுமக்களோட பொருளாதாரம் அதிகரித்திருப்பதற்கு ஒரே காரணம் பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் தொலைநோக்கு திட்டங்கள் தான் அப்படிங்கிறத நம்ம உணரணும். பாஜகவுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஆதரவளிக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டாய தேவை இருப்பதையும் நாம் உணர வேண்டும். சோ பாஜகவினால் நம் எல்லோருக்கும் ஏராளமான நன்மைகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற தகவலோட அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசோட இருமொழி கொள்கை. இப்ப வட மாநிலங்களில் கூட ஒரு சில மாநிலங்களில் தமிழ் மொழியை அவங்களோட பாடத்திட்டத்தில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வர்றாங்க. இதுவும் பிரதமர் நரேந்திர மோடியோட நடவடிக்கைகளின் விளைவுதான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உலகம் முழுவதும் பயணம் மேற்கொள்ளும் பொழுது அவர் தமிழை முன்னிலைப்படுத்தி பேசி வருகிறார். அப்படிங்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் தமிழுக்குன்னு ஒரே பல்கலைக்கழகத்தை தான் வச்சிருக்கோம். ஆனா சமஸ்கிருதத்துக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த காலத்திலிருந்தே நிறைய பல்கலைக்கழகங்களை, கல்லூரிகளை அவர்கள் ஏற்படுத்தியதால் தான் அந்த மொழிக்கு மத்திய அரசு செலவு செய்யும் தொகை அதிகமா இருக்கு. அதே மாதிரி தமிழ் மொழிக்கும் தமிழ் கல்லூரிகள், தமிழ் பல்கலைக்கழகங்களை நாம் உருவாக்கினால் அதற்கும் மத்திய அரசு நிதியுதவி அளிக்கும். அப்ப நம்ம தமிழ் மொழிக்கும் மத்திய அரசு கிட்ட இருந்து நிறைய நிதியுதவி பெற முடியும் அப்படிங்கறத நம்ம உணரணும். அதுக்கான நடவடிக்கைகளையும் நம்ம தொடங்கணும். அது இல்லாம வாரணாசியில தமிழ் சங்கம் உருவாக்குறதெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடியை முன்னின்று அதை பண்ணினார். இது மாதிரி நடவடிக்கைகள் மூலமாக தமிழுக்கும் அவர் பெரிய அளவில் உதவி செஞ்சுட்டு இருக்காரு. இந்த நேரத்துல வட மாநிலங்களில் கூட தமிழ் கற்றுக்கொள்ள மக்கள் ஆரம்பிச்சிருக்கும் போது நாம் இந்த இருமொழி கொள்கை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வச்சுக்கிறது சரியான்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க தவறான ஒரு விஷயம். ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிற 55% அதிகமான பள்ளிகளில் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியோட
தேசிய கல்விக் கொள்கையில இந்தி தான் நீங்க கத்துக் கொடுக்கணும்னு இல்ல. 3 மொழி அப்படிங்கிறது நீங்க ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபர்ஸ்ட் வந்து தாய்மொழி அப்படின்னா 2வது மொழி இங்கிலீஷ் இருந்ததுன்னா 3வது ஒரு மொழி ஏதோ ஒரு மொழியை கத்துக் கொடுங்கன்னு சொல்றாங்க. பட் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த காலத்துல ஹிந்தி மட்டும்தான் கற்றுக் கொடுக்க வேண்டும், இந்தியை தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க வந்து ஹிந்தியை திணிச்சிட்டு இருந்தது காங்கிரஸ் கட்சி தான். பட் பிரதமர் இப்போ அந்த மாதிரி பண்ண கிடையாது. மும்மொழி கொள்கைன்னு அவர் சொல்றது ஹிந்தி திணிப்பு கிடையாது. இப்ப தமிழ்நாட்டில் எடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டோட எல்லைகளாக ஆந்திரா, கர்நாடகா, கேரளா 3 மாநிலங்கள் இருக்கு. இதுல கேரளாவில் போய் பாத்தீங்கன்னா எல்லையோர மாணவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க தமிழ் படிக்கிறாங்க, ஹிந்தி படிக்கிறாங்க, மலையாளமும் படிக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு திருவனந்தபுரத்துல இருந்து கன்னியாகுமரிக்கு ஒருத்தர் வர்றாருன்னா தமிழ்ல வந்து பஸ்ல எழுதிக்கிற ஊர் பேரு எல்லாமே அவர் படிக்க தெரியுது. கேரளாவில இருந்து வர்றவருக்கு தமிழ் படிக்க தெரியுது, ஏன்னா அவங்க தமிழ் கத்துக் கொடுக்குறாங்க. பட் நம்ம வந்து இருமொழி கொள்கைன்னு வச்சுட்டு சாதாரணமா ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம கேரளாவுக்கு போனா அந்த பஸ்ல என்ன எழுதிக்கிறது கூட நமக்கு படிக்க தெரியல. அதே மாதிரி பெங்களூர் போனாலும் அந்த பேருந்துகள்ல என்ன எழுதியிருக்காங்க, ஊர் பேர் எங்க இருக்கு, என்ன எதுவுமே தெரியாது. அதனால தமிழ்நாட்டுல ஒரு மும்மொழி கொள்கையை எடுத்துட்டு சென்னை, திருவள்ளூர் இந்த மாதிரி மாவட்டங்கள்ல தெலுங்கு மொழியை கூடுதலாகவும், தருமபுரி, கிருஷ்ணகிரி இது மாதிரி மாவட்டங்கள்ல, ஊட்டி இந்த மாதிரி இடங்கள்ல கன்னடத்தை கூடுதலாகவும், அதே சமயம் கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை அந்த மாதிரி மாவட்டங்கள்ல கன்னியாகுமரி வரைக்கும் மலையாளத்தை ஒரு கூடுதல் மொழியாகவும் கற்றுக் கொடுத்தால் இது பொதுமக்களுக்கும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதே நேரத்துல மற்ற இடங்கள்ல அது நீங்க ஹிந்தி தான் கத்துக் கொடுக்கணும்னு இல்லை, ஏதோ ஒரு மொழி, இந்திய மொழிகள்ல ஒரு மொழியை கத்துக் கொடுக்கலாம். ஏற்கனவே தமிழ்நாட்டுல சென்னை, மதுரை, கோவை இந்த மாதிரி ஊர்கள்ல சீக்கியர்கள் அதிக எண்ணிக்கையில் வசிச்சு வர்றாங்க, தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல வந்து சீக்கிய மொழியும் பேசுவாங்க, தமிழ் கத்துக்கிறாங்க, இங்கிலீஷும் கத்துக்கிறாங்க. அதே மாதிரி மலையாள மொழி பேசுபவர்களும் தமிழ்நாட்டில் ஏராளமானவர்கள் இருக்காங்க. நான் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சின்ன யாரோ ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட வாங்கன்னு கூப்பிட்டாருன்னு போனேன். அங்க இருந்த ஒரு லேடி கான்ஸ்டபிள் வந்து இவர் என் கூட வந்தவர் வந்து கேரளைட், அவர் மலையாளம் கலந்து தமிழ்ல பேசுறதை பார்த்தோன்னே அந்த லேடி கான்ஸ்டபிள் மலையாளத்திலேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களும் கேரளான்னு சொல்றாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன கிராமங்கள்ல சத்துணவு அமைப்பாளர்கள் எல்லாமே கேரளாக்காரங்க இருக்கிறத நான் நிறைய பார்த்திருக்கேன். தமிழ்நாட்டுல தாலுகா ஆபீஸ்ல ஒர்க் பண்ற தாசில்தார் கேரளாக்காரர் இருந்து நான் பார்த்திருக்கேன். அதே மாதிரி ஆந்திராவை சேர்ந்தவர்களும் அரசு பணிகளில் நிறைய பேர் இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி இருக்கும்போது வீட்டில் தெலுங்கு பேசுபவர்கள் அவங்க தெலுங்கு பேசுறாங்க, தமிழ் கத்துக்கிறாங்க, இங்கிலீஷும் கத்துக்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி 3 மொழிகள் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. என்னன்னா அந்த தெலுங்கு மொழியோட எழுத்து வரி வடிவங்கள் அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வசிக்கும் மலையாளிகள் மலையாளம் பேசுறாங்க, தமிழ் பேசுறாங்க, இங்கிலீஷ் பேசுறாங்க, கன்னடம் பேசுறவங்களும் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்களும் 3 மொழி பேசுறாங்க. இப்படி ஏற்கனவே பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் 3 மொழிகளை பயன்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு பாத்தீங்கன்னா தமிழும் இங்கிலீஷும் தான் தெரியும். எனக்கு வேற எந்த லாங்குவேஜும் தெரியாது. ஏன்னா எனக்கு தாய்மொழி தமிழ், இங்கிலீஷ் வந்து செகண்ட் லாங்குவேஜ். இந்த 2 தான் நான் படிச்சு வச்சிருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரா இன்னொரு மொழி இருந்ததுன்னா அதை நான் படிச்சிருந்தேன்னா அது எனக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லா இருக்கு. உதாரணத்துக்கு நான் கன்னடம் படிச்சிருந்தேன்னா பெங்களூரோ அந்த மாதிரி சிட்டிகளுக்கு போகும்போது, கர்நாடகாவில் டிராவல் பண்ணும்போது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. மலையாளம் படிச்சிருந்தேன்னா கேரளாவில் டிராவல் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. தெலுங்கு படிச்சிருந்தேன்னா திருப்பதியிலிருந்து ஆந்திரா ரேணிகுண்டா ரைச்சூர்லாம் போகும்போது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. பட் நான் 2 லாங்குவேஜ் மட்டும் படிச்சுட்டு அது எனக்கு ஒரு பெரிய குறைபாடாக தான் இருக்கு. என் கூட இருக்கிறவர் வந்து ஒரு ஃப்ரெண்டு தெலுங்குலையும் பேசுறாரு, தமிழ்லையும் பேசுறாரு, இங்கிலீஷ்லையும் பேசுறாரு. இன்னொரு ஃப்ரெண்டு மலையாளத்திலையும் பேசுறாரு, தமிழ்லையும் பேசுறாரு, இங்கிலீஷ்லையும் பேசுறாரு. பட் எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் இல்லைங்கிறது ஒரு பெரிய குறைபாடா இருக்கு. அப்ப மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது ஹிந்தி தான் படிக்கணும்னு கட்டாயப்படுத்தல மத்திய அரசு. அதையும் தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு அரசு தான் பாடத்திட்டங்களை உருவாக்குது. நம்ம மக்களுக்கு தேவையான இன்னொரு மொழியை அடிஷனல் சேர்த்துறது என்ன தவறுங்கிறத உணர்ந்து மும்மொழி கொள்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்மளோட புதிய கல்வி அமைச்சர் இருமொழி கொள்கை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது பெரிய ஒரு அறியாமையின் வெளிப்பாடு தான் அப்படிங்கறத உணர்ந்து மும்மொழி கொள்கைக்கு போகணும். பட் ஹிந்தி கத்துக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. ஏதோ ஒரு லாங்குவேஜ், இந்தியன் லாங்குவேஜ் நம்ம பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்டோட லாங்குவேஜ் படிச்சுட்டோம்னா அங்க போகும்போது அது நமக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கல்வி அமைச்சர் புரிஞ்சுக்கணும். அப்புறம் தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை ஏன் தேவை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. தமிழ்நாடு பாஜக தலைவராக மீண்டும் அண்ணாமலை பொறுப்பேற்றால் அதனால் என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிற விஜய் வந்து அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று இப்பதான் 1 வாரமா இருக்கு. அவரோட செயல்பாடுகள் சிறப்பாக தான் இருக்கு, அதுல குறைபாடுகள் சொல்றதுக்கு இல்லை. ஆனா இப்போ அவருக்கு எதிராக விமர்சனம் செய்யும் திமுகவினர் மற்றும் திமுக ஆதரவு தமிழ் ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் என்னத்தை புதுசா பண்ணிட்டாரு, 10 மணிக்கு டாஸ்மாக் க்ளோஸ் பண்ண சொல்றாரு, அது ஏற்கனவே இருந்ததுதான். 1000 ரூபாய் திமுக அரசு பொதுமக்களுக்கு கொடுத்துட்டு இருந்து அதை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி அம்மா உணவகங்களை மேம்படுத்த சொல்றாரு. இதெல்லாம் புதுசா என்ன செஞ்சாரு அவரு அப்படின்னு கேட்கறாங்க. இந்த காவல்துறையில சிங்கப்பெண் திட்டங்கள் எல்லாம் ஏற்கனவே இருக்கிற சிஸ்டத்துக்குள்ள புதுசா பேர் வச்சுட்டு இருக்காரு, குறியீட்டு அளவில் அவர் பெயர் எடுக்க விரும்புகிறார் அப்படிங்கிறாங்க. திமுக இதைத்தான் பண்ணிட்டு இருந்து அப்படிங்கிறத நம்ம கடந்த பல ஆண்டுகளாக பார்த்து வருகிறோம்.
திமுக வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறதுலையும் பெயர் வைப்பதிலையும் தான் கவனம் செலுத்தி வந்தது. அதாவது அவங்க பேசுவாங்க, பட் களத்துல ஒண்ணுமே இருக்காது. அதிமுகவுக்கு சித்தாந்தமும் இல்லை, கொள்கையும் இல்லை அப்படிம்பாங்க. அதாவது அதிமுகவுக்கு திமுக எதிர்ப்புங்கிறத கொள்கை அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது, உண்மையிலுமே எம்ஜிஆர் ஆட்சி காலத்தின் பொழுதுதான் உயர்கல்விகளை தமிழக மாணவர்கள் தமிழகத்திலேயே கற்பதற்கான கல்லூரிகளை உருவாக்குவதில் பெரிய அளவில் அவர் ஒர்க் பண்ணினாரு. தமிழ் மொழிக்கு உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தி தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கினாரு. ஸ்கூல்ல எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு அந்த மண்ணு, அடுப்பு கறி, சாம்பல் இதை வச்சு பல் விளக்கிட்டு இருந்த காலத்துல தமிழ்நாடு அரசு இலவசமா பல் பொடியை வழங்குச்சு. அது எதுக்குன்னா, அந்த பழைய பழக்கத்திலிருந்து குழந்தைகளை மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே எம்ஜிஆர் வந்து அந்த மாதிரி பண்ணாரு. சத்துணவை அறிமுகப்படுத்தினப்ப ஃப்ரீயா பல் பேஸ்ட் கொடுத்தாரு. மீன் எண்ணெய் மாத்திரைகள் எல்லா குழந்தைகளுக்கு கம்பல்சரியா கொடுக்க வச்சாரு. குழந்தைங்களுக்கு இலவச சீருடை, இலவச காலணிகள், இது எல்லாமே கொடுத்து பள்ளிக்கு குழந்தைகளை வர வைப்பதற்கான எல்லா வேலைகளையும் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது அவர் மேற்கொண்டார். அப்படிங்கும் போது கொள்கையும் சித்தாந்தமும் இல்லை அப்படின்னா அவர் எப்படி இவ்வளவு நல்லது பண்ணியிருப்பார் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. பொதுமக்களுக்கு எம்ஜிஆர் அளித்த நலத்திட்டங்கள் ஏராளமான திட்டங்கள். கிராம நிர்வாக அலுவலருங்கிற ஒரு பதவியை அவர் தான் உருவாக்கினாரு. அரசு பணிகளில் ஏராளமான சீர்திருத்தங்களை அவர் மேற்கொண்டிருக்கார். இதெல்லாமே வந்து யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி ஜெயலலிதாவோட ஆட்சி காலத்துல உலகமே வியந்து பார்த்த தொட்டில் குழந்தைகள் திட்டம். தொட்டில் குழந்தைகள் திட்டம்ங்கிறது பெண் குழந்தைகளை, பெண் சிசு கொலை அப்படிங்கிறது தடுக்கிறதுக்கு இந்தியாவிலேயே ஜெயலலிதா மேற்கொண்ட அந்த தொட்டில் குழந்தைகள் திட்டம் உலக அளவில் பெரிய பாராட்டுக்களை பெற்ற திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி AWPS சொல்றோம் இல்லைங்களா, ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன், அதை உருவாக்குனது எல்லாமே அந்த பாகிஸ்தான்ல இருந்தெல்லாம் வந்து ஜெயலலிதாவோட ஸ்கீமை பார்த்து எப்படி செயல்படுத்துறாங்க, எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுட்டு போனதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஜெயலலிதா ஏராளமான திட்டங்களை கொடுத்திருக்காங்க. மழைநீர் சேகரிப்புங்கிற கான்செப்டை இந்தியாவில் அறிமுகப்படுத்தினவங்க ஜெயலலிதா தான். இந்த மாதிரி அவங்க, அதாவது கொள்கையும் சித்தாந்தமும் இல்லாத கட்சி அதிமுக அப்படின்னு இப்ப இருக்கிற திமுக ஊடக சொம்புகள் சொல்லிட்டு இருக்கும்போது, உண்மையிலுமே அவங்களால் பொதுமக்களுக்கு திமுகவினால் கிடைச்சதை விட அதிக நலத்திட்டங்கள் கிடைத்திருக்கின்றன. இப்ப அம்மா உணவகங்களை வந்து இப்ப இருக்கிற முதலமைச்சர் விஜய் மேம்படுத்துறதுக்கு உத்தரவு போட்டுக்கார். அந்த அம்மா உணவகங்கள் கூட ஜெயலலிதாவோட ஒரு ஸ்கீம் தான். அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டேஷன் இங்கெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதற்கு தாய்மார்களுக்கு தனி வசதி பண்ணி கொடுக்கிறது. ஏராளமான திட்டங்களை பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஜெயலலிதா, எம்ஜிஆர் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது அதுக்கடுத்து வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் கூட நிறைய கல்வி நிலையங்கள், கல்லூரிகள், 11 அரசு மருத்துவக் கல்லூரிகள், அது இல்லாம கட்டுமானங்கள் எடுத்துட்டீங்கன்னா பாலங்கள் கட்டுறது, சாலை மேம்பாலங்கள் கட்டுறது, 1000 ஏக்கர்ல கால்நடைக்கு சேலமோ கள்ளக்குறிச்சியிலேயே நம்ம ஒரு கால்நடைகள் தொடர்பான ஒரு மிகப்பெரிய கல்வி கூடத்தை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி இருக்காரு. அப்படிங்கும்போது திமுக நாங்க தான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பண்ணணும்னு கேட்ட ஒண்ணுமே சொல்லும். இப்ப எம்ஜிஆர் சத்துணவு அப்படிங்கிறது எம்ஜிஆருக்கு காலத்துக்கும் பெயர் வாங்கி கொடுக்கும் ஒரு திட்டமாகத்தான் இருக்கு. இந்த மாதிரி அதிமுக பொதுமக்களுக்கு ஏராளமான நலத்திட்டங்களை அளித்திருக்கிறது அப்படிங்கறத இது இங்க யாருக்கும் தெரியாது. ஏன்னா இந்த திமுக மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுற பழக்கங்கள் எங்களோட சித்தாந்தம் இருக்குது, கொள்கை இருக்குன்னு ஓட்டு வாயில வட சொல்றதுன்னு சொல்லுவோம், அதை பண்ற பழக்கம் இந்த அதிமுக தலைவர்கள்கிட்ட இல்ல. அதே மாதிரிதான் பிரதமர் நரேந்திர மோடியும் இந்த வெட்டி பெருமை பேசிக் கொண்டிருப்பதில்லை. இந்த வெட்டி பெருமை பேசுவதால் மட்டுமே திமுகவிடம் கொள்கையும் சித்தாந்தமும் இருப்பதாக இளைஞர்களும் பொதுமக்களும் நம்புறாங்க. பட் உண்மையில அதை விட பெரிய கொள்கைகள், சித்தாந்தங்கள் அதிமுக, பாஜக கிட்ட இருக்குது அப்படிங்கிறத, ஏன்னா அவங்க வெட்டி பெருமை அடிக்கிறது இல்ல, வாய்ச்சொல் வீரர் மாதிரி வாயில பேசிட்டு இருக்கிறது இல்ல, அவங்க செயல்ல காட்டிட்டு இருக்காங்க. அதை நம்ம உணர தவறுகிறோம் அப்படிங்கறத உண்மை. அந்த மாதிரி ஒரு நேரத்துல அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவராக வந்தார்னா, அவர் வந்து ஏற்கனவே பிரதமர் வாஜ்பாய் காலத்தில் இந்திய அரசு என்ன டிக்ளேர் பண்ணாங்கன்னா, நாலேஜ் இஸ் பவர்னு டிக்ளேர் பண்ணாங்க. அறிவை வளர்த்து ஒரு அறிவார்ந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதில் அண்ணாமலை நம்பர் 1 தலைவராக இருப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அவர் ஒரு IPS டைட்டிலோட ஒர்க் பண்ணிட்டு இருந்து அந்த வேலையை விட்டுட்டு மக்களுக்காக சேவை பண்ண வந்திருக்காரு. அதை விட எந்த ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தாலும் பேரறிஞர் அண்ணாவுக்கு அடுத்தது அவருக்கு ஈக்குவலான ஒரு அறிவு இருக்கிற ஒரு தலைவர்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான். அந்த அளவுக்கு ஒரு டீப் நாலேஜ் வச்சிருக்காரு. எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் பேசுறாரு. ஸோ அண்ணாமலையை ஃபாலோ பண்ற கூட்டம் வந்து ஒரு அறிவார்ந்த சமூகமா இருக்கு. அதே நேரத்தில் முதலமைச்சர் விஜய்க்கான ஆதரவு பெரும்பாலும் வெறும் திரைக்கவர்ச்சி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இருக்கு. அப்படிங்கிறத பார்க்கும்போது, அதாவது முதலமைச்சர் விஜய் நான் எந்த விதத்திலும் குறைத்து மதிப்பிடவில்லை, குறைத்து பேசவில்லை, அவருக்கு எதிராக பேசணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. பட் அவரை விட எல்லா வகையிலும் அண்ணாமலை ஒரு சிறந்த தலைவராக வருவார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அண்ணாமலைக்கு வர்ற ஃபாலோயர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா லைஃப்ல படிப்பின் மூலமா சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பெரும் எண்ணிக்கையில் அண்ணாமலையை ஃபாலோ பண்றாங்க. ஸோ அண்ணாமலைக்கு பொதுமக்கள் கிட்ட இருக்கிற ஆதரவுக்கும்
முதலமைச்சர் விஜய்க்கு பொதுமக்கள் கிட்ட இருக்கிற ஆதரவுக்கும் இடையில மிகப்பெரிய இடைவெளி இருக்கு. முதலமைச்சர் விஜய்க்கான பெரும்பாலான ஆதரவு சினிமாங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து வருது. அண்ணாமலைக்கான ஆதரவு பெரும்பாலும் எஜுகேஷன் நாலேஜ் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்ல இருந்து வருது. இந்த டிஃபரன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த தகவலோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். மேலும் பல விஷயங்களே அடுத்த பதிவில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.